பல நாட்களா பொந்துக்குள்ளே இருந்துட்டு, கடைசியா வெளிய வந்த அந்த ஒரு நாள்ல எல்லாம் இறந்து போயிரும். இப்ப பாருங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஈசல் தான். எவ்வளோ அழகா உள்ளேருந்து வெளிய வருது பார்த்தீங்களா? இதுங்க எல்லாம் வாழ்நாள் வந்து ஒரே ஒரு நாள் தான். ஒரே நாள்ல ரெக்கையெல்லாம் இழந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100ல 99 கரையான் இறந்து போயிரும். பேலன்ஸ் இருக்கிற 1, 2 ஜோடிகள் மட்டும் ஜோடி சேர்ந்து அடுத்த காலனிய உருவாக்கும். இதுதான் இதோட வாழ்க்கை முறை. ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவா கரையான்கள் வந்து வேலைக்கார கரையான்கள், சிப்பாய்கள், ராணி கரையான்கள் அப்படின்னு இருக்கும். அது போக கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைந்த இந்த மாரி ஈசல் கரையான்கள் இருக்கு இல்லையா? இதுங்க தான் ராணிகளா உருவாகும். ராணி, ராஜாக்களா உருவாகும். இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இதுகளுக்கு கூட்டுல வேலையே கிடையாது. ட்ரெய்னிங் தான் குடுப்பாங்க. ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்துட்டு கடைசியா மழை வர்ற அந்த ஒரு நாள்ல வெளிய வரும். அப்படியே பாருங்க ஒரு ராணி கரையான் எவ்வளோ பெருசா இருக்கும். அந்த ஷேப் வந்துட்டு பாருங்க. இதுக்கப்புறம் வெளிய வந்த பிறகு இதுங்களோட வேலை வந்துட்டு தப்பிச்சிருக்க ஈசல் வந்துட்டு புதுசா ஒரு காலனிய உருவாக்கி புட்டு கட்ட ஆரம்பிக்கும். இதுதான் இதோட வாழ்க்கை முறை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ராணி கரையான் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கும்.